Assalamu alaikum. வணக்கம். ஹாய், நைஸ் டு மீட் யூ எவ்ரிவன். நைசாஃப்ட் இன்ஸ்டிடியூஷன் ஊடாக தொகுத்து வழங்கப்படுகின்ற ஜிட் மாஸ்டர் கற்பித்தல் வீடியோ தொடரின் ஊடாக உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏற்கனவே நாங்கள் பல தியரி வீடியோ தொடர்களினையும் ஒரு பிராக்டிக்கல் வீடியோ தொடரினையும் நாங்கள் தொகுத்து வழங்கியிருக்கின்றோம். அந்த வகையில் எல்லா புகழும் இறைவனுக்கே. இது எமது பிராக்டிக்கல் லெசனிற்கான 2வது வீடியோ தொடராகும். எமது நைசாஃப்ட் இன்ஸ்டிடியூஷன் யூடியூப் சேனலினை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடுகின்ற புதிய புதிய வீடியோக்களுக்கான அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். நான் உங்களுடன் ஆசாத். வாங்க நாங்கள் இந்த 2வது ப்ராக்டிக்கல் வீடியோ லெசனை ஆரம்பிப்போம். சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருட்கள் அல்லது வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் என்று சொல்லக்கூடிய மென்பொருள் வகைகளிலே மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய வேர்ட் மென்பொருள் பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே சென்ற தொடரிலே புதிய ஆவணம் ஒன்றை எவ்வாறு தயார்படுத்துவது என்று நாங்கள் பார்த்தோம். அதாவது பிளாங்க் நியூ டாக்குமெண்ட் ஒன்றினை எவ்வாறு கிரியேட் பண்ணுவது தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். இப்பொழுது நாங்கள் உருவாக்கிய இந்த புதிய ஆவணத்தினை எவ்வாறு எங்களுடைய கணினியிலே காணப்படுகின்ற சேமிப்பகங்களிலே சேமித்துக் கொள்வது என்று சொல்லி பார்ப்போம். அதற்காக நாங்கள் முதலிலே இங்கே ஃபைல் டெப்பிலே காணப்படுகின்ற சேவ் என்ற ஆப்ஷனை நாங்கள் கிளிக் பண்ண வேண்டும். இந்த சேவ் ஆப்ஷனை நாங்கள் குறுக்கு வழிச்சாவி மூலம், அதாவது ஷார்ட்கட் கீ மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக நாங்கள் கீபோர்டிலே காணப்படுகின்ற கண்ட்ரோல் கீயுடன் சேர்த்து எஸ் கீயை நாங்கள் அழுத்துவதன் மூலம் எங்களுக்கு இந்த சேவ் ஆப்ஷனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதில் ப்ரௌஸ் என்ற ஒரு பட்டன் காணப்படுகின்றது அல்லது ஒரு ஐக்கன் காணப்படுகின்றது. இந்த ஐக்கனை நாங்கள் கிளிக் பண்ணுவதன் மூலம் எங்களுடைய கணினியிலே காணப்படுகின்ற சேமிப்பு சாதனங்களில் உள்ளே இருக்கின்ற இந்த ஃபோல்டர் லிஸ்ட், அதே போல ஏனைய பட்டியல்களை நாங்கள் இங்கே காண முடியும். இது எங்களுடைய கணினியிலே காணப்படுகின்ற வன்வட்டு சேமிப்பகமாகும், அதாவது ஹார்ட் டிஸ்க் சேமிப்பகமாகும். அதே போல எங்களுடைய மேலதிகமாக நாங்கள் இணைக்கக்கூடிய பென்ட்ரைவ், ஃப்ளாஷ் மெமரி போன்ற அம்சங்கள் இந்த பகுதியிலே காட்சி அளிக்கும் நாங்கள் நினைத்தால். எனவே நான் ஒரு உதாரணத்துக்காக என்னுடைய கணினியிலே டெஸ்க்டாப் என்ற பகுதியிலே நான் இந்த ஆவணத்தை நான் சேமிக்கின்றேன். அதற்காக நான் ஜிட் சேம்பிள் என்ற பெயரை நான் வழங்குகின்றேன். பெயரை வழங்கியது மட்டுமல்லாமல் இங்கே பாருங்கள், சேவ் அஸ் டைப் என்று ஒரு பகுதி காணப்படுகின்றது. இது நான் இந்த வேர்ட் டாக்குமெண்ட் அல்லது இந்த வேர்ட் ஆவணத்தினை என்ன வகை ஆவணமாக நான் சேமிக்க வேண்டும் என்று இங்கே நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். இங்கே நிலையாக இங்கே காட்சி அளிக்கின்ற இந்த வேர்ட் டாக்குமெண்ட் என்ற இந்த சொற்பதம் நாங்கள் இப்பொழுது பாவித்துக் கொண்டிருக்கின்ற வேர்ட் 2019 பிந்திய பதிப்பு ஆவண வகையாகும், அல்லது ஃபைல் டைப் என்று நாங்கள் சொல்வோம். எனவே மைக்ரோசாஃப்ட் வேர்டிலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஆஃபீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் பண்டில், இதிலே மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், எக்ஸஸ் போன்ற இன்னும் பல மென்பொருட்கள் உள்ளடங்கி இருக்கும். அதில் நாங்கள் வேர்ட் 2019 கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே வேர்ட் 2019, வேர்ட் 2016, வேர்ட் 2010, அதே போல் வேர்ட் 2007 போன்ற இந்த மென்பொருட்களுக்கு பொதுவான ஒரு ஃபைல் டைப், சேமிக்கப்படுகின்ற ஃபைல் டைப் காணப்படுகின்றது. இந்த ஃபைல் டைப் தொடர்பாக நாங்கள் முறைமை மென்பொருட்கள் கற்றுக்கொள்ளும் போது நாங்கள் அவற்றை விரிவாக பார்ப்போம். அதே போல் நாங்கள் புதிய இந்த பிந்திய பதிப்பிலே உருவாக்குகின்ற ஒரு ஆவணத்தை பழைய பதிப்பு, உதாரணமாக நான் வேர்ட் 2019 ஒரு புதிய ஆவணத்தை நான் உருவாக்குகின்றேன். இந்த ஆவணத்தை நான் கொண்டு சென்று வேர்ட் 2003 பதியப்பட்ட ஒரு கணினியிலே அதை ஓப்பன் செய்ய முடியாது. எனவே அவ்வாறு நான் பழைய பதிப்பு உள்ள ஒரு கணினியிலே ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை நான் ஓப்பன் பண்ணும் அளவிற்கு நான் இந்த டாக்குமெண்ட்டை தயாரிக்க வேண்டும் என்றால் இங்கே இந்த சேவ் அஸ் டைப்பிலே காணப்படுகின்ற வேர்ட் 2097, 2003 என்ற இந்த ஆப்ஷனை, இந்த ஃபைல் டைப்பை நான் செலக்ட் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஃபைல், இங்கே நான் சேமிக்கின்ற ஃபைல் வேர்ட் 2003 ஓப்பன் பண்ணக்கூடிய வகையிலே காணப்படும். ஆனால் பழைய பதிப்பு ஒன்றிலே நான் சேமித்த ஒரு ஆவணத்தினை இந்த புதிய பதிப்புகள் 2007, 2010, 2016, 2019 போன்ற இந்த புதிய மைக்ரோசாஃப்ட் வேர்ட் பதிப்புகளிலே நான் ஓப்பன் பண்ணி அதிலே நான் எனக்கு தேவையான வேலைகளை செய்து கொள்ள முடியும். அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது பிந்திய பதிப்பாக, லேட்டஸ்டாக பாவிக்கின்ற இந்த, பொதுவாக எல்லோரும் இப்பொழுது புதிய பதிப்புகளை பாவிக்கின்றனர். அந்த வகையிலே நாங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டினை தீர்மானிப்போம்.
பழைய பதிப்புகள் இப்பொழுது அநேகமாக பாவனையில் இல்லை என்ற விடயத்தை தெரிவித்துக் கொள்வதோடு ஃபைல் நேமை ஜிட் சாம்பிள் என்று கொடுத்துவிட்டு வேர்ட் டாக்குமெண்ட் என்ற ஃபைல் டைப்பையும் செலக்ட் செய்துவிட்டு சேவ் என்ற பட்டனை அழுத்துவதன் மூலம் இங்கே சேமிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய கணினியிலே டெஸ்க்டாப்பை நாங்கள் பார்க்கின்ற போது இங்கே இந்த ஜிட் சாம்பிள் என்ற ஒரு ஆவணம் இங்கே காட்சி அளித்திருக்கின்றது. இதுவே நான் சேமித்த இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஆவணமாகும். தொடர்ந்து இந்த வரைகலை பயனர் இடைமுகத்திலே காணப்படுகின்ற கூறுகளிலே அமையப்பெற்றிருக்கின்ற கருவிகள், அதாவது டூல்ஸ் தொடர்பாக நாங்கள் கற்க இருக்கின்றோம். எனவே வாருங்கள் அடுத்த விடயத்திற்கு செல்வோம். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் மென்பொருளிலே நாங்கள் புதிய ஆவணம் ஒன்றை தயாரித்து அதை எங்களுடைய கணினியிலே காணப்படுகின்ற சேமிப்பகத்திலே சேமித்து வைத்து விட்டோம். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த வரைகலை பயனாளர் இடைமுக கூறுகள், அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் காம்போனன்ட்ஸ் அல்லது டூல்ஸ் ஒவ்வொன்றாக நாங்கள் பார்ப்போம். அந்த வகையிலே முதலாவதாக பார்க்க இருக்கின்ற பகுதி இந்த வேர்ட் ஆவணத்திலே மேலே நாங்கள் இந்த டாப் என்று சொல்லக்கூடிய இந்த டாப் ஏரியாவிலே அல்லது மேற்பரப்பிலே கிடையாக இந்த ஆவணத்தின் பெயர் காணப்படுகின்றது. இந்த பெயரை நன்கு அவதானியுங்கள். இது நாங்கள் எங்களுடைய ஆவணத்திற்கு வழங்கிய பெயராகும். எனவே இந்த பகுதியை நாங்கள் அழைப்போம் டைட்டில் பார் அல்லது தலைப்பு பட்டின என்று நாங்கள் அழைப்போம். இதைத் தொடர்ந்து அடுத்த கூறுகள் நாங்கள் பார்ப்போம். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் மென்பொருளிலே நாங்கள் இந்த ஃபைல் சேவ் செய்து கொள்வதன் மூலம் அந்த ஃபைல் சேவஸ் டைப் எவ்வாறு தேர்வு செய்வது என்ற சிறிய விளக்கத்தை பெற்றிருந்தோம். அந்த வகையிலே நாங்கள் பயன்படுத்துகின்ற இந்த புதிய பதிப்புகளாவன வேர்ட் 2019, 2016, 2010, 2007 போன்ற இந்த பதிப்புகளிலே எவ்வாறு ஃபைல்கள் சேமிக்கப்படுகின்றது, அதே போல வேர்ட் 2003 அதற்கு முந்தைய பதிப்புகளிலே எவ்வாறு ஃபைல்கள் சேமிக்கப்படுகின்றது என்ற சிறிய விளக்கத்தை நாங்கள் மேலதிகமாக எங்களுடைய இந்த வேர்ட் நாலேஜுக்கு நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அந்த வகையிலே நாங்கள் இந்த உருவாக்கிய இந்த ஃபைலுக்கு நாங்கள் ஃபைல் நேமாக ஆவண நேமாக நாங்கள் ஜிட் சாம்பிள் என்ற பெயரை நாங்கள் வழங்கியிருந்தோம். நாங்கள் சேமிக்கின்ற பொழுது கணனி இந்த வேர்ட் டாக்குமெண்ட் கணனி அறிந்து கொள்வதற்காக ஒரு நேமை அதற்கு எங்களுக்கு தெரியாத வண்ணம் இட்டுக்கொள்ளும். அந்த பெயரை நாங்கள் எக்ஸ்டென்ஷன் நேம் என்று நாங்கள் அழைப்போம். இந்த 2019, 2016 அதே போல் 2010, 2007 போன்ற இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டிலே நாங்கள் ஒரு ஆவணத்தை சேமிக்கும் பொழுது கணனி இந்த DOCX என்ற இந்த எக்ஸ்டென்ஷன் நேமை விட்டுக்கொள்ளும். அதே போல் வேர்ட் 97 தொடக்கம் 2003 என்ற இந்த மென்பொருட்களை பாவிக்கின்ற பொழுது நாங்கள் ஃபைல் நேமாக ஜிட் சாம்பிள் என்ற இந்த ஜிட் சாம்பிளை ஒரு முனைப்பயனாளர் இடும் பொழுது கணனி DOC என்று இந்த எக்ஸ்டென்ஷன் நேமை கணனி ஏற்றுக்கொள்ளும். எனவே இந்த எக்ஸ்டென்ஷன் நேமை வைத்துத்தான் கணனி இது என்ன மென்பொருளுக்குரிய ஆவணம் என்பதை அந்த கணனி தீர்மானித்துக் கொள்ளும். அந்த வகையிலே நான் ஒரு உதாரணத்திற்கு இந்த ஆவணத்தை 2003, 97 தொடக்கம் 2003 என்று காட்சி அளிக்கின்ற அந்த ஃபார்மேட்டுக்கு நான் சேவ் பண்ணி அதை உங்களுக்கு அந்த ஐக்கனின் வேறுபாடுகளை நாங்கள் அவதானிப்போம். எனவே ஃபைல் சென்று நாங்கள் வேறு பேரிலே சேமிப்பதற்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற இந்த கொமாண்ட் சேவஸ் என்ற கொமாண்ட், அதிலே நான் டெஸ்க்டாப்பிலே ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கின்றேன். அதே இடத்திலே இந்த சேவஸ் டைப்பை மாத்திரம் நான் மாற்றம் செய்ய போகின்றேன். ஃபைல் நேமிலே எந்த மாற்றம் நான் செய்ய போவதில்லை. ஆகவே இங்கே வேர்ட் 97 தொடக்கம் 2003 டாக்குமெண்ட் என்ற இந்த பகுதியை நாங்கள் தீர்மானிக்கின்றோம். தீர்மானித்துவிட்டு சேவ் செய்துவதன் மூலம் இந்த வேர்டை நாங்கள் மினிமைஸ் பண்ணிவிட்டு எங்களுடைய டெஸ்க்டாப்பை அவதானிக்கின்ற பொழுது இந்த ஜிட் சாம்பிள் DOC என்ற இந்த புதிய ஆவணம் காட்சி அளிக்கின்றது. எனவே இந்த உருவத்தை அல்லது இந்த ஐக்கனை வைத்து நாங்கள் தீர்மானிக்கலாம் இது வேர்ட் 97, 2003 என்ற பழைய பதிப்பிற்குரிய ஒரு ஆவணமாகும். இந்த ஐக்கனை வைத்து நாங்கள் தீர்மானிக்கலாம் இது புதிய பதிப்பிற்குரிய ஒரு ஆவணமாகும். இதிலே இங்கே பாருங்கள் ஜிட் sample.docx, இதிலே ஜிட் sample.doc என்ற பெயர் இங்கே காட்சி அளித்திருக்கின்றது. இந்த எக்ஸ்டென்ஷன் நேம் பொதுவாக எங்களுடைய முறைமை மென்பொருளிலே மறைக்கப்பட்டிருக்கும். எங்களுக்கு தேவை என்றால் நாங்கள் அதை விசிபிள் ஆக்கிக் கொள்ள முடியும்.
மைக்ரோசாஃப்ட் வேர்ட் மென்பொருளிலே நாங்கள் புதிய ஆவணம் ஒன்றை தயாரித்து அதை எங்களுடைய கணினியில் காணப்படுகின்ற சேமிப்பகத்திலே சேமித்து வைத்துவிட்டோம். அந்த வகையிலே நாங்கள் இந்த சேமித்த புதிய ஆவணத்திலே எங்களுடைய எழுத்துரு வேலைகளை வடிவமைப்புகளை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் இதிலே தட்டச்சு செய்கின்ற அல்லது டைப் செய்கின்ற எங்களுடைய கண்டென்ட் அல்லது எழுத்துக்களை நாங்கள் எங்களுக்கு தேவையான விரும்பிய அளவிலே நாங்கள் அதில் அளவு திட்டங்களை மாற்ற முடியும். அதே போல் அந்த எழுத்துருக்களின் அமைப்புகளை மாற்ற முடியும் அல்லது அந்த எழுத்துரு வகைகளை நாங்கள் மாற்ற முடியும். அதே போல் அந்த எழுத்துருக்களுக்கு மேலதிகமான சில அம்சங்களை நாங்கள் சேர்க்க முடியும். உதாரணமாக அதனுடைய நிறங்களை மாற்றுதல், தடிப்பாக்குதல், அதே போல் அண்டர்லைன் பண்ணுதல், அதே போல் அந்த எழுத்துருவை வலது பக்கம் சாய்வாக அந்த எழுத்துருக்களை மாற்றுதல் போன்ற அம்சங்களை நாங்கள் செய்ய முடியும். அதற்காக இந்த ஹோம் டேப்பிலே காணப்படுகின்ற ஃபாண்ட் பேனலிலே நாங்கள் அந்த வேலைகளை நாங்கள் செய்து கொள்ள முடியும். அதற்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற இந்த சொற்பதமானது வடிவமைப்பு கருவிகள் அல்லது ஃபார்மேட்டிங் டூல்ஸ். எனவே நாங்கள் இந்த ஃபார்மேட்டிங் டூல்ஸ் தொடர்பாக நாங்கள் இப்பொழுது கற்க இருக்கின்றோம். இங்கே இந்த ஹோம் டேப்பிலே அவதானித்துக் கொள்ளுங்கள், ஃபாண்ட் என்ற ஒரு பேனல் காணப்படுகின்றது. அந்த ஃபாண்ட் பேனலுக்கு அருகாமையில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பட்டன் அல்லது ஒரு ட்ராப் டவுன் பட்டன் காணப்படுகின்றது. அதை நாங்கள் கிளிக் பண்ணுவதன் மூலம் அட்வான்ஸ் ஆப்ஷன், இந்த ஃபாண்ட் அல்லது எழுத்துரு வகைகளை மாற்றக்கூடிய, அளவு திட்டங்களை மாற்றக்கூடிய அட்வான்ஸ் ஆப்ஷனை நாங்கள் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் எங்களுக்கு தேவையான இந்த ஆரம்ப அறிவை அல்லது பேசிக் நாலேஜை நாங்கள் பெற்றுக்கொள்வதன் மூலம் இந்த பகுதியை நாங்கள் செல்ஃபாக நாங்கள் இதை இயக்க முடியும். எங்களுக்கு தேவையான அடிப்படையிலே நாங்கள் இதை எங்களுக்கு தேவையான அமைப்பிலே நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். எனவே எங்களுடைய சிலபஸுக்கு உட்பட்ட வகையிலே நாங்கள் எங்களுடைய பேசிக் நாலேஜுக்கு தேவையான எங்களுடைய சிலபஸுக்கு தேவைப்பட்ட விடயங்களை மட்டும் இங்கே நாங்கள் நோக்குவோம். அந்த வகையிலே நான் ஏற்கனவே தட்டச்சு செய்து வைத்திருக்கின்ற இந்த எழுத்துருக்களை நான் என்னுடைய விரும்பிய ஒரு எழுத்துரு வகைக்கு நான் மாற்ற இருக்கின்றேன். அதற்காக முதலாவது நான் ஏற்கனவே தட்டச்சு செய்து அல்லது டைப் செய்து வைத்திருக்கின்ற இந்த எழுத்துரு என்ற வகையிலே நான் இதை முதலில் என்னுடைய கர்சரினால் மவுஸை லெஃப்ட் கிளிக் மூலம் கிளிக் செய்தவாறு இவற்றை செலக்ட் செய்ய வேண்டும் அல்லது ஹைலைட் பண்ண வேண்டும். செலக்ட் செய்த பின்னர் இந்த ஃபாண்ட் பேனலிலே காணப்படுகின்ற இந்த ஃபாண்ட் வகையை கிளிக் பண்ணுவதன் மூலம் இந்த அம்புக்குறியை நாங்கள் ட்ராப் டவுன் பட்டன் என்று நாங்கள் அழைப்போம். அந்த ட்ராப் டவுன் பட்டன் மூலம் கிளிக் பண்ணுகின்ற போது வருகின்ற இந்த லிஸ்டிலே நாங்கள் எங்களுக்கு தேவையான ஃபாண்ட் வகைகளை தீர்மானித்துக் கொள்ள முடியும் அல்லது எழுத்துரு வகைகளை தீர்மானித்துக் கொள்ள முடியும். எனவே எனக்கு விரும்பிய அல்லது என்னுடைய தேவைக்கு பொருத்தமான ஒரு எழுத்துரு வகையை நான் செலக்ட் செய்த வண்ணம் இங்கே அந்த எழுத்துரு மாற்றம் செய்து எனக்கு காட்சி அளிக்கின்றது. அடுத்ததாக இந்த எழுத்துருக்களுக்கான அளவு திட்டத்தை நான் மாற்றி அமைக்க வேண்டும். எனவே இந்த எழுத்துருக்கான அளவு திட்டத்தை மாற்றுவதற்கு இந்த ஃபாண்ட் பேனலிலே மேலே அந்த ஃபாண்ட் வகை தீர்மானிப்பதற்கு அருகாமையில் காணப்படுகின்ற இந்த ட்ராப் டவுன் பட்டனை நான் கிளிக் பண்ணுவதன் மூலம் இந்த ஃபாண்ட் சைஸை அல்லது எழுத்துரு அளவு திட்டத்தை நான் மாற்றிக்கொள்ள முடியும். இதில் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அளவு திட்டங்கள் காணப்படுகின்றன. அவற்றை நாங்கள் பாவிக்க முடியும் அல்லது மெனுவலாக எனக்கு தேவைப்பட்ட அளவு திட்டத்தை கீபோர்ட் ஊடாக நான் டைப் செய்வதன் மூலம் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். இந்த ஃபாண்ட் விண்டோ, அதாவது நாங்கள் மேலதிக வேலைகளை செய்யக்கூடிய ஃபாண்ட் விண்டோவை பெற்றுக்கொள்வது, அதே போல் எழுத்துரு அளவுகளை மாற்றுவது போன்றவற்றிற்கான ஷார்ட்கட் கீகள் காணப்படுகின்றன. அதாவது அவற்றை நாங்கள் குறுக்கு வழி விசைகள் என்று நாங்கள் தமிழிலேயே கூற முடியும். அந்த வகையிலே இந்த ஃபாண்ட் விண்டோவை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக கீபோர்டிலே காணப்படுகின்ற கண்ட்ரோல் மற்றும் ஷிஃப்ட் கீயுடன் சேர்த்து எஃப் என்ற கீயை நாங்கள் அழுத்துவதன் மூலம் இந்த ஃபாண்ட் விண்டோவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோன்று இந்த எழுத்துரு வடிவின் அளவு திட்டங்களை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஷார்ட்கட் கீயானது, உதாரணம், இந்த எழுத்துருவின் அளவு திட்டத்தை மாற்றுவதற்கு முதலில் நான் இவற்றை ஹைலைட் செய்ய வேண்டும் அல்லது செலக்ட் செய்ய வேண்டும். செலக்ட் செய்த பின்னர் கீபோர்டிலே காணப்படுகின்ற கண்ட்ரோல் கீ மற்றும் ஷிஃப்ட் கீயுடன் சேர்த்து கிரேட்டர் தென் என்று அழைக்கக்கூடிய பெரிது அடையாளம் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிது அடையாளத்தை ஒன்றன் பின் ஒன்றாக அல்லது விட்டு நாங்கள் அழுத்துவதன் மூலம் அல்லது தொடர்ச்சியாக அழுத்துவதன் மூலம் அந்த எழுத்துரு வடிவமைப்பின் அளவு அதிகரித்து செல்லும். அதே போல்
ஸ்மாலர் தென் என்று நாங்கள் சொல்லக்கூடிய இந்த சிறிது அடையாளத்தினை இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் கீயை அழுத்தியவாறு இந்த ஸ்மாலர் தென் கீயை நாங்கள் அழுத்துவதன் மூலம் அந்த அளவு குறைவடைந்து செல்லும். அந்த எழுத்துரு வகையின் அளவு திட்டம் குறைவடைந்து செல்லும். எனவே இதற்கு நாங்கள் இந்த ஷார்ட்கட் கீகளை பயன்படுத்துவது மாத்திரமல்லாமல் இங்கே ஃபாண்ட் பேனலிலே காணப்படுகின்ற இந்த இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் என்ற ஐக்கனை அல்லது டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் என்ற ஐக்கனை நாங்கள் கிளிக் பண்ணுவதன் மூலம் இவற்றை செலக்ட் செய்துவிட்டு கிளிக் பண்ணுவதன் மூலம் அந்த அளவு கூடி குறையும். அதே போல் நாங்கள் டைப் பண்ண ஆரம்பிப்பதற்கு முதலும் இந்த ஃபாண்ட் சைஸை நாங்கள் தீர்மானித்து விட்டு நாங்கள் டைப் பண்ண முடியும் என்பதை கூறிக்கொண்டு நான் அடுத்த விடயத்துக்கு செல்கின்றேன். இந்த வடிவமைப்பு கருவியிலே அடுத்த கருவியாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற கருவியானது எழுத்துருக்களை தடிப்பாக்குதல் என்ற அந்த வேலையை செய்கின்ற கருவியாகும். எனவே எனக்கு இந்த எழுத்துருவை தடிப்பாக்க வேண்டும், அதாவது ஆங்கிலத்திலே போல்ட் என்று நாங்கள் அழைப்போம். இந்த போல்ட் பண்ணுவதற்கு இந்த ஃபாண்ட் பேனலிலே காணப்படுகின்ற பி என்ற இந்த ஐக்கனை நான் கிளிக் பண்ணுவதன் மூலம் எங்களுடைய இந்த எழுத்துரு தடிப்பாக காட்சியளிக்கும். இந்த எழுத்துருக்களை தடிப்பாக்குவதற்கு நாங்கள் ஷார்ட்கட் கீயினை பயன்படுத்த முடியும். அந்த வகையிலே தடிப்பாக்குவதற்கு கீபோர்டிலே காணப்படுகின்ற கண்ட்ரோல் கீயுடன் பி என்ற கீயை சேர்த்து அழுத்துவதன் மூலம் அது தடிப்பாக்கப்படும். எனவே இந்த எழுத்துரு தடிப்பாக்குவதற்கான ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் கீயுடன் பி என்று நாங்கள் அறிந்தவாறு அடுத்த கருவியை பார்ப்போம். அடுத்ததாக நாங்கள் இந்த எழுத்துருக்களை நாங்கள் வலது பக்கம் சாய்வாக உள்ள அமைப்பை மாற்ற வேண்டும். அதை நாங்கள் இட்டாலிக் என்று நாங்கள் அழைப்போம். எனவே அதற்காக நான் இந்த எழுத்துருக்களை செலக்ட் செய்துவிட்டு இந்த ஃபாண்ட் பேனலிலே காணப்படுகின்ற இந்த ஐயை கிளிக் பண்ணுவதன் மூலம் இது இட்டாலிக் அமைப்பிற்கு மாறுகின்றது. இந்த இட்டாலிக் ஃபார்மேட்டிற்கு மாற்றுவதற்கு கீபோர்டிலே ஷார்ட்கட் கீ நாங்கள் பாவிக்க முடியும். அதற்காக நாங்கள் கீபோர்டிலே காணப்படுகின்ற கண்ட்ரோல் கீயுடன் ஐ என்ற கீயை சேர்த்து ஒன்றாக அழுத்துவதன் மூலம் இந்த இட்டாலிக் ஃபார்மேட்டுக்கு நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அதே போன்று இந்த எழுத்துரு அமைப்பின் கீழே நான் ஒரு அண்டர்லைன் அல்லது கோடு இட வேண்டும் என்றால் அதற்கு நாங்கள் அண்டர்லைன் என்ற டூல்ஸினை பாவிப்போம், அண்டர்லைன் என்ற ஃபார்மேட்டிங் டூல்ஸினை பாவிப்போம். அதற்காக இந்த ஃபாண்ட் பேனலிலே இந்த யூ என்ற ஐக்கனை நான் கிளிக் பண்ணுவதன் மூலம் எங்களுக்கு தேவையான இந்த அண்டர்லைன் கிடைக்கப்பெறுகின்றது. இதற்காக நாங்கள் ஷார்ட்கட் கீயினையும் நாங்கள் பாவிக்க முடியும். அதற்காக கீபோர்டிலே காணப்படுகின்ற கண்ட்ரோல் கீயுடன் யூவை சேர்த்து நாங்கள் அழுத்துவதன் மூலம் இந்த அண்டர்லைன் கமாண்டினை நாங்கள் ஷார்ட்கட் கீயூடாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அண்டர்லைனிலே முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த அண்டர்லைன் ஐக்கனுக்கு அருகாமையில் ஒரு சிறிய ட்ராப் டவுன் பட்டன் காணப்படுகின்றது. இந்த ட்ராப் டவுன் பட்டனை நாங்கள் கிளிக் பண்ணுவதன் மூலம் எங்களுக்கு இந்த அண்டர்லைன் வகைகளை நாங்கள் தீர்மானிக்க முடியும். அந்த அண்டர்லைனுக்கான கலர்களை, நிறங்களை நாங்கள் மாற்றி அமைக்க முடியும். எனவே இது ஒரு மேலதிக ஆப்ஷனாக இந்த அண்டர்லைன் டூலிலே காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற இந்த கருவியானது இந்த எழுத்துருவிலே இடைநடுவே நாங்கள் ஒரு அண்டர்லைன் போன்ற ஒரு கோடினை இட வேண்டும். அதை நாங்கள் ஸ்ட்ரைக் த்ரூ என்று நாங்கள் அழைப்போம். அதற்காக இந்த ஃபாண்ட் பேனலிலே இந்த ஸ்ட்ரைக் த்ரூ என்ற ஐக்கனை நாங்கள் கிளிக் பண்ணுவதன் மூலம் இந்த இடைநடுவே அந்த அண்டர்லைன் போன்ற ஒரு கோட்டினை நாங்கள் அவதானிக்க முடியும். இதற்கு நேரடியான ஷார்ட்கட் கீ, அதாவது குறுக்கு வழிச்சாவி என்று சொல்லக்கூடிய நேரடியான ஷார்ட்கட் கீ இல்லை. அதற்கு பதிலாக நாங்கள் பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஷார்ட்கட் கீ, உதாரணம் இந்த ஹோம் டெப்பை நாங்கள் செலக்ட் பண்ணுவதற்காக கீபோர்டில் காணப்படுகின்ற ALT கீயுடன் H என்ற கீயை அழுத்துவதன் மூலம் இந்த ஹோம் டெப்பிற்கான ஷார்ட்கட் கீகள் லிஸ்ட் பண்ணி காட்டும். இங்கே ஒவ்வொரு அடையாளங்களையும் எந்தெந்த டூல்ஸுக்கு எந்தெந்த கீயை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த கீகள் அந்த டூல்ஸுக்குரிய ஆப்ஷன்கள் செயற்படும் என்ற இந்த அமைப்புகள் காணப்படுகின்றது. இதற்கு நான் ALT கீயுடன் H என்ற கீயை நான் அழுத்தியது இந்த ஹோம் டேபிளே இந்த டூல்ஸ் உடைய அமைப்புகளாகும். எனவே இந்த ALT கீயுடன் H அழுத்திய பிறகு இங்கே 4வது இலக்கம் காணப்படுகின்றது. எனவே நான் கீபோர்டிலே
இலக்கம் 4 அழுத்துவதன் மூலம் இந்த ஷார்ட்கட் கீ செயற்படுகின்றது. இதே போன்று வேறு வழிகளிலும் இந்த ஷார்ட்கட் கீயை நாங்கள் பாவிக்க முடியும். அதாவது இந்த அட்வான்ஸ் ஃபாண்ட் மெனுவை அல்லது அட்வான்ஸ் ஃபாண்ட் விண்டோவை எடுக்கக்கூடிய இந்த ஷார்ட்கட் கீகளாவன கண்ட்ரோல் கீயுடன் ஷிஃப்ட் கீயை சேர்த்து எஃப் என்ற கீயை அழுத்துவதன் மூலம் அல்லது கண்ட்ரோல் கீயுடன் டி கீயை சேர்த்து அழுத்துவதன் மூலம் ஏதாவது ஒன்றை பாவிக்க முடியும். இந்த உதாரணத்திற்கு நான் கண்ட்ரோல் கீயுடன் சேர்த்து ஷிஃப்ட் என்ற கீயையும் எஃப் என்ற கீயும் சேர்த்து அழுத்திவிட்டு தொடர்ச்சியாக ஏஎல்டி கீயுடன் கேயை அழுத்திவிட்டு நான் என்டர் பண்ணுகிறேன். இங்கே இந்த ஸ்ட்ரைக் த்ரூ கருவி செயற்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இதற்கு நேரடியான ஷார்ட்கட் கீ குறுக்கு வழிச்சாவிகள் இல்லாவிட்டாலும் இவ்வாறான பொதுவான குறுக்கு வழிச்சாவிகளை பாவித்து நாங்கள் இந்த டூல்ஸை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த எழுத்துரு வடிவத்தின் நிறங்களை மாற்றுதல். அதற்காக நான் இங்கே ஃபாண்ட் பேனலிலே காணப்படுகின்ற இந்த சேஞ்ச் கலர் என்ற அமைப்பினை நாங்கள் பயன்படுத்த முடியும். எனவே இதற்காக நான் எனக்கு எந்த ஃபாண்டின் கலரை மாற்ற வேண்டுமோ அந்த நிறத்தை மாற்ற வேண்டுமோ அதை முதலில் செலக்ட் செய்துவிட்டு இங்கே காணப்படுகின்ற இந்த ட்ராப் டவுன் பட்டனை கிளிக் பண்ணுவதன் மூலம் எனக்கு தேவையான நிறத்தினை நான் செலக்ட் செய்து மாற்றிக்கொள்ள முடியும். இந்த லிஸ்டிலே இல்லாத நிறங்களை மோ கலர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மோ கலர் ஆப்ஷனிலே நாங்கள் எனக்கு தேவையான வகையிலே நிறங்களை அமைத்து கொள்ள முடியும். அதே போன்று தனியொரு நிறம் அல்லாமல் இரு நிறங்களை நாங்கள் மேலதிகமாக சேர்த்து கொள்ள முடியும். இவ்வாறான கிரேடியன்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பன்னிற அமைப்புகளை நாங்கள் உருவாக்க முடியும். இது இந்த ஃபாண்ட் பேனலிலே எங்களுடைய எழுத்துருக்களுக்கான நிறங்களை மாற்றும் ஒரு சாதனம், ஒரு கருவியாகும். அதே போல் உதாரணமாக நான் ஒரு பேராகிராஃப் அல்லது ஒரு பந்தியை இங்கே டைப் செய்து இருக்கின்றேன். அதில் ஒரு சில வாக்கியங்களை மாத்திரம் நான் ஹைலைட் பண்ண வேண்டும் என்றால் அதற்கு இங்கே காணப்படுகின்ற ஒரு டூல்ஸ் தான் டெக்ஸ்ட் ஹைலைட் கலர் என்ற இந்த கருவி. எனவே இதை நான் கிளிக் பண்ணி அதிலே எனக்கு தேவையான கலரை நான் சூஸ் பண்ணுவதன் மூலம் இங்கே அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னால் அந்த ஹைலைட் என்ற வகையிலே இந்த நிறம் காண்பிக்கப்பட்டிருக்கும். எனவே இவற்றிற்கு நேரடியான ஷார்ட்கட் கீகள் இல்லை. நாங்கள் இதை இந்த ஹோம் டேபில் காணப்படுகின்ற கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் காம்போனன்ட்ஸ், அதாவது வரைகலை பயனாளர் இடைமுக கூறுகள் தொடர்பிலே இந்த கருவிகளை நாங்கள் நேரடியாகத்தான் பாவிக்க வேண்டும். எனவே நாங்கள் இந்த எழுத்துரு வடிவமைப்புகள் மாற்றி அமைக்க தேவையான பெரும்பாலான இந்த எங்களுடைய சிலபஸுக்கு உட்பட்ட கருவிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த வடிவமைப்பு கருவிகள் அல்லது ஃபார்மேட்டிங் டூல்ஸ் என்ற இந்த கருவிகளை நாங்கள் அடுத்த வீடியோ தொடரிலே தொடர்ச்சியாக நாங்கள் கற்றுக்கொள்வோம். எமது நைசாஃப்ட் இன்ஸ்டிடியூஷன் யூடியூப் சேனலினை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுகின்ற புதிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும் என்று கூறிக்கொண்டு மற்றும் ஒரு வீடியோவிலே உங்களை நான் சந்திக்கும் வரை நான் உங்களுடன் ஆசாத்.